வாங்க மகளே என் மருமலை இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். அவனோட அம்மாவுக்கு ஆசையா எடுத்த சேலையை பார்த்து துளசிக்கு பொறாம. அந்த புடவையை எடுத்து ஒளிய வச்சுட்டான். அந்த துளசி தான் இது மாதிரி சின்ன தம்பியோட புடவையை எடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. நினைக்கத்தோட கண்டுபிடிச்சிட்டா இன்னைக்கு அவளை வீட்டை விட்டு துரத்திடலாண்டி. ஐயோ, இது மாதிரி ஆதாரத்துக்கு எங்கே போகிறதுங்கிறாங்க. வேற எங்கே துளசி ரூமில் போய் பார்த்தா அந்த புடவை இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓ, அது இல்லாம நம்ம நாச்சியார் அன்னிக்கிட்ட என்ன சொன்னாலும் இப்பவே அவ ரூமுக்கு போய் அந்த புடவைய அவ ரூம்ல வச்சிருக்காளா இல்லையான்னு அவள் கண்டிப்பாக அவள் ரூமில் தான் வச்சிருக்கணும். நான் இப்போயே போயிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாக்குறேன். இல்ல இப்பவே சிந்தாமணியும் போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே புடவை இல்லை. எங்கேயும் இல்லையே அந்த புடவை. ஒருவேளை அந்த கட்டிலுக்கு அதில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலையும் தூக்கிட்டு பார்க்க போகிறாங்க. சூடாமணி. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம துளசி வந்துடுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியும் அடைகிறாங்க. துளசி பக்கமா வந்துட்டு இருந்தானா ஏதோ பூனை மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஏதோ ஒரு பெரிய பூனை மாதிரி உள்ள வந்துருச்சு. அதை பார்க்க தான் வந்தேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அதான் நான் வந்துட்டேன்னா முதல்ல நீங்கள் இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னோம். சூடாமணி போயிடுறாங்க. வந்துருச்சு. இதுக்கு மேலே இந்த புடவை இங்கே வச்சுருந்தா கண்டிப்பாக மாட்டிப்பேன். நம்ம துளசிக்கும் டவுட் வந்துருச்சு. இனியும் நம்ம இந்த புடவை வச்சிருக்கூடாது, சின்ன தம்பி ரூம்லேயே கொண்டு வச்சிருக்கணும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியாக சின்ன தம்பியோட ரூமில் வச்சுட்டா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் போயிடுறாங்க. சூடாமணி வெறும் கையோட வர அந்தம்மா. ஆனால் அதட்டிக்கிட்டு இருக்கும் போதே துளசி வந்து அதுக்குள்ளே இது மாதிரி துளசி வந்துட்டாங்கன்னா டே மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிறாங்க. அப்போ திரும்ப போய் தேடி பார்த்தா அம்மா அவள் காலேஜுக்கு போகிறப்ப நம்ம திரும்பி போய் தேடுவோம், வசமாக மாட்டிப்பா, அப்போ மாட்டிடுவோங்கிறாங்க. இன்னொரு சைடு சின்ன தம்பி பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். புடவை இருக்குது. அதை பார்த்துட்டு செம ஹாப்பி ஆயிடுறாங்க. சரியா பார்க்கலையோ? அம்மா என்னடா இங்க பாருங்க. உடனே போயிட்டு இந்த விஷயத்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மாவுக்கு எடுத்த புடவை அது ஏன்? அப்பவே சொன்னோம்ல ஒழுங்கா தேடி பாருன்னு. உடனே பாண்டியோட அம்மாவும் பாத்தியாடா அன்னைக்கே நான் சொன்னேன் இங்கே தான் எங்காச்சும் இருக்கணும், நீ உடனே இல்லை அப்படின்ட்டு அவனு கூத்தாடு போட்டாங்கிறாங்க. என்ன நக்க போர் பண்ண நீ போய் புடவைய பத்திரமா வை. அப்படியே துளசியும் சரி அவன் ஏதோ ஒரு ஆர்வத்தில் அப்படி பண்ணிட்டான், இன்னும் மேலாச்சும் இந்த புடவையை ஒழுங்காக வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஐயோ சூடாமணி, அப்ப நம்ம பேசிக்கிட்டதெல்லாம் நம்மளோட மனப்பிராந்தியா சூடாமணி? அது பாரு அந்த புடவையும் கிடச்சிருச்சு. இதுமாதிரி நீ என்ன சொல்லணும்னு நம்ப மாட்டேன், நீ எல்லாம் கற்பனையாக சொல்கிறேங்கிறாங்க. அம்மா இருக்கால அவளை கண்டுபிடிச்சா பாதி குழப்பம் தீந்துரும். அம்மா இனிமேல் நம்ம ஒரே டார்கெட்னா அந்த அம்மு தான். அந்த அம்முவை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி வசமாக மாட்டி விட்டுலாங்கிறாங்க. நான் உனக்கு புடவை எடுத்தேன். நான் உன்னை நேரில் பார்க்கணும் போல இருக்கா அம்மு, எப்படி மேட்சிங்காக அது எப்படி கரெக்டாக அனுப்பியிருக்கா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் வேஸ்ட் சட்டையை. பொருத்தம் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம் சின்னம்மா, இது மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு அனுப்பிட்டு அவன் நேரில் வந்தானே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆச்சரியம், அம்முதான் உங்க பக்கத்துலயே இருந்து அம்முக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்ச மாதிரியே. நான் இது மாதிரி அம்முக்கு ஏதாச்சும் நேர்லேயே வாங்கி கிஃப்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனால் அவன் எங்கே இருக்கா என்னதுன்னு தெரிலங்கிறாங்க. அம்முவும் நினைச்சாலும் என்னமோ இப்பவே உடனே அம்மாவை பார்த்து பேசணும்னு தோணுது சின்னம்மா. ஆனால் அவள் தான் இது மாதிரி என்னை தேடி நீங்கள் அலைய வேணாம், நானாக ஒரு நாள் வருவேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அவளாம் வர வரைக்கும் என்னை தேட காத்து அவகிட்ட பேசுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் நல்லா இருக்கும். வேறு ஏதாச்சும் ஒரு முறையில் அவள்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. சின்னம்மா பாருங்க, அம்முக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத சின்ன தம்பி, கண்டிப்பாக உன் அம்மு வேறு ஏதாச்சும் ஒரு வழியில் பேச ட்ரை பண்ணுவாங்கிறாங்க. பதில சீக்கிரமாவே தருவா பாருங்க. ஆசை இருக்கும்போது உங்களுக்கும் என் கூட பேசணும்னு ஆசையா இருக்கும். சின்ன தம்பி உங்களுக்கு என் கூட பேசணும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அதை பொன்னியம்மன் கோயில் பக்கத்தில் உள்ள மரத்தில் வச்சுருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்க என்ன பார்க்கணும்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. உடனே பார்க்கணும்னு முயற்சி பண்ணா கூட அந்த லெட்ரு வைக்கும்போது என்னை பார்க்கணும் முயற்சி பண்ணால் கூட நான் அதுக்கப்புறம் உங்களை திரும்பி பேச மாட்டேன், உங்கள்கிட்ட லெட்டரும் அனுப்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்லிடுறாங்க. என்ன நீங்கள் கிளம்புங்கண்ணே. நம்ம சின்ன தம்பிக்கு திரும்பியும் பார்த்தீங்கன்னா லெட்ரு வந்திருக்கு. அதை பார்த்து சின்ன தம்பிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தம்பிக்கு ஆதிங்க நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறத ஒரு உடனே பார்க்கணும்னு ஒரு லெட்டர் எழுதி அந்த பொன்னியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள மரத்தில் வச்சுக்கிங்க, நான் எடுத்துக்கிறேங்கிறாங்க. பண்ணால் கூட அப்புறம் நான் உங்களுக்கு எந்த லெட்டர் ஆனால் என்னை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எந்த லெட்டரும் எழுத மாட்டேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்க மாட்டேன் அப்படிலாம் எழுதியிருக்காங்க. எனக்கு ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுக்குறீங்களா? என்ன
இது மாதிரி அம்மாட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, நான் பதில் லெட்டர் போட சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. லெட்டர் போட சொல்லியிருக்கா? நீங்க என்கிட்ட புலம்புனப்பவே நான் சொன்னேன்ல, உங்க அம்மாக்கு புரிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா சின்ன தம்பி, உங்கள் அம்மாவும் உங்கள் மனசில் உள்ளது மாதிரி நினச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பகவதி அம்மன் கோயில் கொடிமரத்துக்கிட்ட நான் வைக்கணுமா? விட்டுட்டு போயிடுவாளாம். நான் அவளை ஆனால் திரும்பி நான் அவளை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணக்கூடாதான், நான் எதுக்காக பார்க்க போகிறேன், அவளே வரட்டும் அப்படிங்கிறாங்க. சீக்கிரமாகவே இது மாதிரி அனுபவே வருவாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா துளசி அட்வைஸ் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.